சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப்பை மேனிஃபெஸ்ட் பண்ணுறது கஷ்டமே கிடையாது. ரொம்ப 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 ஈஸி. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பண்ணிங்கன்னா உங்கள் சோல்மேட்டை 100% உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி ஃப்ரீ கைடன்ஸ் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மிஸ் பண்ணாமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் டெய்லி நீங்கள் ஓட் பண்ணிக்கலாம். கிராட்டிடியூட் பண்ணி முடிச்சுட்டு மெடிடேஷன், விஷுவல், செல்ஃப் லவ், கான்சியஸாக நீங்கள் இருந்தீங்கன்றதை டெய்லி ஓட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக வந்து உங்களுக்கு இருக்கும். அது போக லைவ் வந்து மந்த்லி 2 லைவ் நம்ம வைக்க போகிறோம். ஒன்று ஃபுல் மூன் அப்போ, இன்னொன்று நியூ மூன். அதாவது பௌர்ணமி அண்ட் அமாவாசை அப்போ நைட்டு 9 மணிக்கு நம்ம டெய்லி ஃப்ரீ லைவ் கண்டக்ட் பண்ண போகிறோம். அது போக எவ்ரி சாட்டர்டே 9 PM ஃப்ரீ லைவ் டவுட் செக்ஷன் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃப்ரீ லைவ். பிரம்ம முகூர்த்தம் லைவ் கிளாஸ் வந்து நம்ம வர சண்டே ஃப்ரீயாக நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். மார்னிங் 4 AM - 5 AM வரைக்கும். அதில் நீங்கள் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமில் ஒரு ஃப்ரீ மெடிடேஷன் அண்ட் விஷுவலைசேஷன் அண்டு ஒரு தியரி கிளாஸஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறேன். இதில் ஆல்ரெடி போன பேட்சில் ஜாயின் பண்ணி இந்த மெடிடேஷன் விஷுவல் ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா பேருக்கு இன்னர் வேர்ல்டில் நிறைய விஷயம் சேஞ்ச் ஆகிருக்கு. ஒரு ஹோப் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு. அதோட சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் பாருங்கள். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சோல்மேட்டை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ரொம்ப ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கு ஒரே ஒரு குவாலிட்டி தான். என்ன குவாலிட்டினா செல்ஃப் லவ். நமக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கணும், அவ்வளோதான். என்னடா நமக்கு நம்மளை பிடிச்சா சோல்மேட்டை மேனிஃபெஸ்ட் பண்ணிடலாமா? 100% உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சும்மா அது ஒரு சந்தேகமாக நம்ம சொல்ல முடியாது. உண்மையாகவே உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எனக்கு என்ன பிடிக்குமே, எனக்கு எப்படி செல்ஃப் லவ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு ஒரு சில கேள்விகள். இப்போ நீங்கள் நிம்மதியாக தூங்கி நிம்மதியாக எழுந்திருக்கிறீங்களா? இல்லை ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்து உங்களோட பாடியை அஃபெக்ட் பண்ணிக்கிறீங்களா? கரெக்டாக சாப்பிட்றீங்களா? இல்லை டிப்ரெஷனால், ஸ்ட்ரெஸ்னால் உங்களோட பார்ட்னர் உங்கள் கூட இப்போ இல்லாதனால சரியாக சாப்பிட்றது இல்லையா? அவ்வளோதான். இந்த 2 காரணம் போதும். நீங்கள் ஒழுங்காக சாப்பிடலை, உங்களோட உடம்பை நல்லா பார்த்துக்கல, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு உங்களோட உடம்புக்கு மனசுக்கு கரெக்டான ரெஸ்ட்டு கொடுக்கல. இது எப்படி செல்ஃப் லவ் ஆகும்? உங்களுக்கு எப்படி உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க? அப்போ உங்களுக்கு உங்களை பிடிக்கிறத விட உங்களோட பார்ட்னரை தான், உங்களோட சோல்மேட் ரிலேஷன்ஷிப்பை தான் உங்களுக்கு அதிகமாக பிடிச்சிருக்கு. இப்போ பிரபஞ்சத்துக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு நான் முக்கியம் இல்லை, அவங்க தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லை, எனக்கு வேல்யூ கிடையாது, எனக்கு பிடிச்ச எதுவுமே எனக்கு நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சிக்னலை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. பிரபஞ்சம் என்ன பண்ணும்? இந்த விஷயத்தை தான் அனலைஸ் பண்ணும். உங்களோட வார்த்தைகளை நோட் பண்ணாது, உங்களோட வைப்ரேஷனை தான் பிரபஞ்சம் நோட் பண்ணும். அப்போ என்னடா இவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஒருத்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே, அப்போ மற்றவங்க எப்படி இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க? ஓகே, அதை நம்ம பண்ண வேணாம். அப்போ இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது அவங்களுக்கு பிடிக்கல போல அப்படின்னு பிரபஞ்சம் நினச்சிட்டு மற்றவங்க எல்லாரும் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ண மாட்டாங்க. ஸோ இப்படி தான் இந்த பிரபஞ்சம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்களை பிடிக்கணும், அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்சன் சோல்மேட்டுக்கு உங்களை பிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கள கவனிக்காமல் அந்த கவனத்தை அப்படியே தூக்கி கொண்டு வந்து உங்கள் மேலே வைக்கணும். ஒரு மேக்னெட்டாக நீங்கள் மாறணும். அட்ராக்ஷன், ஒரு மேக்னெட்டாக நீங்கள் மாறும்போது அந்த பர்சன் ஆட்டோமேட்டிக்காக அட்ராக்ட் ஆவாங்க. இல்லை சுற்றி இருக்க எல்லாருமே அட்ராக்ட் ஆவாங்க. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இவங்கள செலக்ட் பண்ணலாமா, இவங்கள செலக்ட் பண்ணலாமா? ஸோ ஓகே, நம்ம இவங்கள செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு உங்கள்கிட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்கும். ஆனால் இப்போது அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க, நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்ன சொல்லுவாங்க, அவங்க பேசி 7 மாதம் ஆச்சு, அவங்க பேசி 2 வருஷம் ஆச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடி பிளாக் பண்ணிட்டாங்க, அவங்க இல்லாமல் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது, அவங்க இல்லாமல் நான் சாப்பிடவே முடியல, நிம்மதியே இல்லை, எப்படா அவங்க வருவாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதே மாதிரி மேரேஜ் ரொம்ப லேட் ஆகிக்கிட்டே இருக்குது, எந்த பர்சனும் இன்னும் எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த பர்சனில் யாருமே வரலை அப்படின்னு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ இப்போது நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணுறீங்களா? ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவை பார்க்க வந்த எல்லாருமே ஓகே, நம்ம உள்ளுக்குள்ளே போயிட்டு ஏதாவது பண்ணியாவது எப்படியாவது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிடலான்ற ஒரு தாட்டில் தான் எல்லாருமே இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. அப்போ இதிலிருந்து அப்படியே நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டு செல்ஃப் லவ்வை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், நம்மளை டெவலப் பண்ணிக்க போகிறோம், உங்களை டெவலப் பண்ணிக்க போகிறீங்க. அப்போ டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே செல்ஃப் லவ் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ கிராட்டிடியூட் மற்ற ப்ராக்டிஸ்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்அப்லாம் வந்ததுக்கப்புறம் மிரரை பார்த்து எனக்கு என்ன பிடிக்கும், நான் என்னை ஏற்றுக்கிறேன், நான் ரொம்ப அட்ராக்டிவான பர்சன், நான் ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான பர்சன், நான் யூனிக்கான ஒரு பர்சன், நான் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன், நான் என்கிட்ட கைண்டாக நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான செல்ஃப் லவ் உங்களுக்குள்ள திரும்ப 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 சொல்கிறது மூலமாக பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன அனுப்புறீங்க? ஓ, இவங்கள நல்லா பார்த்துக்கிறாங்க, இவங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க,
அப்போ சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டையும் அதே மாதிரி நம்ம இவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்போம். சுற்றி இருக்க பர்சன் எல்லாருமே இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு பிரபஞ்சம் அதுக்காண்டி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஆனால் இதை நம்ம இந்த மோட்டிவில் பண்ணக்கூடாது. அப்போ நமக்கு நம்மளை பிடிச்சிச்சுன்னா சுற்றி இருக்க எல்லாருக்குமே நம்மளை பிடிக்குமா, அப்போ மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும், அந்த பர்சனுக்கு நம்மளை பிடிக்கணுன்ற காரணத்தோட நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா இதை கொஞ்ச நேரத்தில் நீங்கள் நிப்பாட்டிடுவீங்க. கொஞ்ச நேரத்துக்கு மேலே இதை பண்ண மாட்டீங்க. உண்மையாகவே உங்களுக்கு உங்களை பிடிக்கணும். அந்த பர்சனை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அதை விட அதிகமாக உங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் இன்ஸ்டன்ட்டில் ஹேப்பன் ஆகுதுனால அவங்கள பெரிய ஆளாக நீங்கள் வைக்காமல், பெரிய இடத்துல தூக்கி வைக்காமல் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களை வர ஆரம்பிக்கும். இந்த வைப்ரேஷனுக்கு மேட்ச் ஆகக்கூடிய எல்லா பர்சன்ஸையும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் யாரை வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். சேஸ் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நெகட்டிவாக ரியாக்ட் பண்ணாதீங்க. அவுட்டர் வேர்ல்டுலேயும் என்ன நடந்தாலும் அதை கண்டுக்காதீங்க. அதை சுத்தமாக கண்டுக்காதீங்க. அது உள்ளுக்குள்ளே எடுத்துக்காதீங்க. அப்படியா, அவ்வளோதான். பார்த்துட்டு நீங்கள் பாட்டுக்கு இன்னர் வேர்ல்டு எனக்கு தெரியும், எனக்கு என்ன பிடிக்கும், ஸோ யார் இருந்தாலும் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக நான் இருப்பேன் அப்படின்னு இந்த செல்ஃபில் ரொம்பலாம் வேணால் ஒரு 7 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 7 நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை சுற்றி நிறைய ரிசல்ட் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் இன்னும் நம்பலையா? ஸோ நீங்கள் கமெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி இந்த செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணவங்க கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி யார் செல்ஃப் லவ் ப்ராக்டிஸ் பண்ணி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சேஞ்சஸ் ஆகி உங்ககிட்ட யார் நல்லா பேசியிருக்கா, அது உங்கள் அம்மா அப்பா நல்லா பேசியிருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நல்லா பேசியிருக்கலாம், இல்லை யார் வேணாலும் உங்களை சுற்றி நல்லா பேசியிருக்கலாம், நல்ல விதமாக நடந்திருக்கலாம், உங்களுக்கு அதிக ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம். அதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கீழே நீங்கள் தைரியமாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை பார்த்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே இந்த ப்ராக்டிஸை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 7 நாளில் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அவங்க எல்லாருமே உங்ககிட்ட நடந்துக்கக்கூடிய விஷயங்கள் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அப்பயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், நான் என்ன மாற்றிட்டாலே என்னோடய வெளி உலகம் மாறுது, அப்போ நான் ஏன் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்றத நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. இதை மட்டும் நீங்கள் ரியலைஸ் பண்ணிட்டா உங்களுடைய மொத்த லைஃப்பும் 100% சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதை தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ பண்ணிவிட்டு 7 டேஸுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட்டை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். 7 டேஸ் பிரம்ம முகூர்த்தம் லைவ் கிளாஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஆகஸ்ட் 12th 18th வரைக்கும் 7 டேஸ் மிஸ் பண்ணாமல் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதோட ரிசல்ட்டை நீங்களே பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் நவீன். ஸ்பிரிச்சுவல் ஹோம் தமிழ் எனக்கு லைஃப்பில் எப்படி என்ட்ரு ஆனாங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலிமா என்ட்ரு ஆனாங்க. என் லைஃப்பில் மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் ஆகிருக்கு. இது இப்படிங்கிறது மட்டும் சொல்ல முடியாது. என்னோட இன்னர் வேர்ல்டு டோட்டலாக முன்னாடி கோவம் வரும். பிஸ்னஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். டவுன் வரும்போது நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவோம். அப்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கணுங்கிற தாட் ஆகட்டும், ஒரு அமைதியான நிலையாகட்டும், இது எல்லாமே சாரோட கிளாஸ் மூலிமா ஒரு கிளாரிட்டி கிடச்சிச்சு. எல்லா விஷயத்துக்குமே ஒரு புரிதலும், ஒரு கிளாரிட்டியோ, ஒரு தெளிவோ, ஒரு சிந்தனையோ அவர் கொடுத்து என்னையும் என்ன சார்ந்து இருக்கிறவங்களையும் நேர்மையடை வச்சிருக்காரு. ஒரு ஸ்டெப் மேலே கொண்டு போய் வச்சிருக்காரு. நவடேஸ் பிஸ்னஸ் இஸ் குட் பி வெரி குட், சூப்பராக இருக்குது. இது எல்லாமே டெலிகேஷன் ஸ்பிரிச்சுவல் ஹோம்ஸ் தமிழ் வருண் சார் தான் போய் சேரும். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் ஹெல்ப். தேங்க்யூ ஸோ மச். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க.